இயேசு வந்து மாட்டு கொட்டாயில பிறந்தாரு, அவர் பாவம் ஏழ்மையில பிறந்தாருட்டாங்க. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? பணத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. பணம்லாம் வாழ்க்கையில ஒரு பார்ட். இதை விட உங்க மேல ஒரு பர்பஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவர் எங்கேயுமே ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுன்னு சொல்ல, அவர் சொல்லியிருக்கிறார் ஆசீர்வாதம் உனக்கு பின்னாடி ஓடி வரும். இயேசு வந்து மாட்டு கொட்டாயில பிறந்தாரு, அவர் பாவம் ஏழ்மையில பிறந்தாருட்டாங்க. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? நீங்க கல்ச்சரல் பேக்ரவுண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த யோசேப்போட பையனானாங்க. இப்போ யோசேப்பு அவர் கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தவர், ஊர்ல பல பட்டணங்களில் அறியப்பட்டவராக இருந்தவர் யோசேப்பு. இயேசுவும் அந்த பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார் அப்பாக்கு. பிசினஸுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரிஜினல் பிசினஸ் ஐடியா கொடுத்தவரே கர்த்தர் தான். அதை பிடிச்சி நீங்க மற்றவங்களாம் மேலே வந்துட்டாங்க. நம்ம பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு சர்ச்சில் பேசிட்டு இருக்கோம். பிசினஸ் போகக்கூடாது, மீடியாக்குள்ள போகக்கூடாது, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் நிறைந்த உலகம். நீங்க போகாதனால தான் அது இன்னும் பாவமா இருக்கு. கிங்டம்ன்றது அதுதான். கிங்டம் எக்ஸ்பான்ஷன்றது உலகம் எங்கும் போங்கள்னு சொல்லும்போது, நீ பிசினஸ்க்குள்ள போனாதான் கிங்டம் கல்ச்சர் அங்க க்ரோ ஆகும். ராஜ்யத்தில் இப்படியும் பிசினஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஏமாத்தி தான் பிசினஸ் பண்ணணும் இல்லை, நேர்மையாகவும் பிசினஸ் பண்ண முடியுன்றதுக்கு உங்க பிசினஸ் உங்க ஊர்லயே ஒரு அடையாளமா இருக்கட்டுமே. பணத்துக்காகவே வாழ்ந்து, பணத்துக்காகவே உழைச்சு, பணத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. பணம்லாம் வாழ்க்கையில ஒரு பார்ட். இதை விட உங்க மேல ஒரு பர்பஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இயேசு இந்த பூமியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவர் டயர்டானது என்ன தெரியும்? என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம்னே வாழ்க்கை ஃபுல்லாகும். இன்னைக்கும் நம்ம கேட்டா, எதுக்கு பிரதர் வேலைக்கு போறீங்கன்னா, வேலைக்கு போனாதான் சம்பளம்ன்றோம். எதுக்கு சம்பளம்னா, சம்பளம் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், சம்பளம் தான் சாப்பாடு ஒரு மாசத்துக்கு ஆக்கி போட முடியும். எல்லாமே கனெக்டட் வித் மணி அண்ட் சர்வைவல். சர்வைவ் ஆகிறதுக்கு எனக்கு பணம் வேணும், பணத்துக்காக நான் உழைக்கிறேன். இல்ல, பணம்லாம் உங்களை தேடி வரும் when you live in kingdom business. தேவன் உங்களை எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை நீங்க செய்யும் போது பணம் உங்களை தேடி வரும், கர்த்தர் உங்களை போஷிப்பார். நீங்க பணத்து பின்னாடி நீங்க போனீங்கன்னா you are going in a wrong way. ஆண்டவர் எங்கேயுமே ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுன்னு சொல்ல, அவர் சொல்லியிருக்கிறார் ஆசீர்வாதம் உனக்கு பின்னாடி ஓடி வரும். All these blessings will come and overtake you. இப்பொழுது நான் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, நான் நன்மையை தொடர மாட்டேன், நன்மை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும், ஐஸ்வர்யம் என்னை தொடரும். ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஷிஃப்ட் ஃபினான்ஷியலா சபைக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தில்.